அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் மார்ச் 26ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்குது, இதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். இந்த வாரம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரம் கிரக நிலைகள் என்ன, அதுக்கப்புறம் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தான விசேஷமான நாட்களை பார்க்குற போது மார்ச் 26ஆம் தேதி அன்றைக்கி துவாதசி திதி, அன்றைக்கி நரசிம்ம துவாதசியாக இருக்கும். அன்றைக்கு நம்ம அந்த நரசிம்மருடைய வழிபாடு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மார்ச் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி பிரதோஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் எங்கே இருந்தாலும் சிவஸ்தலங்களில் வழிபாடு பண்ணுறது விசேஷம். அடுத்தபடியாக மார்ச் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போதாயன அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய போதாயன அமாவாசை. மார்ச் 29 சனிக்கிழமை அன்றைக்கு அமாவாசை. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி கரிநாள். அன்றைக்கு தான் ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு நாள். என்னென்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், மார்ச் 29 அன்றைக்கி நைட்டு சுமார் 9:43 சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறாரு. ரொம்ப விசேஷமான நாள் நமக்கு மார்ச் 29 சனிக்கிழமை. அன்றைக்கு அமாவாசை, கரிநாள், சனி பகவானுடைய பயிற்சி. அடுத்து மார்ச் 30ஆம் தேதி நமக்கு தெரியும் தெலுங்கு வருஷ பிறப்பு. அன்றைக்கி யுகாதி பண்டிகை. அன்றைக்கி வசந்த நவராத்திரி உற்சவ ஆரம்பம் அன்னைக்கு. அடுத்தபடியாக மார்ச் 31ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள், நல்ல காரியங்கள் செய்வதற்கான விசேஷமான நாள். ஆக இந்த வாரம் விசேஷத்தை பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. ஏற்கனவே ரிஷபராசியில் குரு, மிதன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, அவரோட 12ஆம் இடத்துல அதாவது மீன ராசியில் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு, சனி, கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் மீன ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய பார்வையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த வாரம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் ஏதாவது முதலீடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. எனக்கு முதலீடு பண்ணுற அளவுக்கு கையில் பணம் இல்லை, பொருள் இல்லை, தனம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வெளியூரில் வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணுறது நல்லது. இல்லைன்னா ஏதாவது செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கரியரில் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 12ல், அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலே வேலையில் பெரிய மாற்றங்கள் இருக்குது. நான் வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அல்லது ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி இந்த வாரத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு அல்லது நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாமே 12ல் இருக்குது. அது 12 நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோக்கு உழைச்சாலும் உங்களுக்கு பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த வாரம் குறைவு. அதனால் பொறுமையாக நிதானமாக உங்கள் வேலையில் இருங்க. யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு
தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். தேவையற்ற பயணம், நமக்கு தேவையற்ற செலவினங்கள் அது உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உறவுகளால் நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்க, அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு 12ல் இருக்குது. பொறுமை, நிதானம், தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு பக்கம் குழந்தைகளால் உங்களுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இதுவும் இந்த வாரம் உண்டு. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்காங்க. சனி பகவானும் சேர்ந்து பயிற்சி ஆகிட்டார். அப்படி இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் சின்ன சின்ன ஆசைகள் பூர்த்தியாகாமல் இருந்தால் கூட உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் பூர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அது மட்டுமல்ல, நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு ஏற்றம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். கையில் யாருடைய பணமாவது நீங்கள் மணி ரொட்டேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்களில், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரேடிங்கில் லாபம் உண்டு. அது மட்டுமல்ல, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உங்கள் கையில் உண்டு. அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறேன், அது மாத்திரமல்ல ஷேர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான லாபம் கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது. யாரெல்லாம் வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் அது மட்டும் இல்லை, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் கடந்த காலங்களில் பணம் கடன் கேட்டிருக்கேன், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக உங்களுக்கு முடியும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக அமையும். நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் கும்பிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். நான் கடந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நான் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன், நடக்குமா அப்படின்னு இது வரைக்கும் யோசனை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, சகவகசம் இதெல்லாம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது.
கணவன் மனைவி 2 பேர் பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் உண்டு. பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, நல்ல லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் கடந்த காலங்களில் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். வீடு கட்டுறதுக்கோ அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய ஹெல்ப்பு அல்லது ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இதே தான் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பணங்கள் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரமாக தான் இருக்குது. புகழ், அந்தஸ்து சுமார், வருமானங்களும் சுமார். அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அதோட விநாயகரையும் தொடர்ச்சியாக கும்பிட்டு வாங்க. கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து தெய்வ அனுகூலம் முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். ஸோ இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, கோச்சாரத்துலேயும் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அங்கே இருக்காங்க. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. அவரோட சனியை 29ஆம் தேதிக்கு அப்புறம் சேர்ந்துருவார். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, கம்பெனி மாறுறதுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வருமாங்கிறவங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, இது வரைக்கும் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும் தெரியல, என்றைக்கு கிடைக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது பற்றிய தகவல்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே பிளான் பண்ணுவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக அவரால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது அத்தனையுமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணுங்க. எதிர்பாராத விதமாக நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்.
உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் அமையும். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ அனுகூலத்தால் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உறவுகளால் நற்பலன்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு. யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஓரளவுக்கு சகாயம் ஆதாயம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத பயணமும் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஒரு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் போவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, சிறு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வாரம் ஏற்ற மிகுந்ததாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டுன்னு சொல்லலாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ 29ஆம் தேதி மார்ச் 29 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல ஏற்கனவே 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன், ராகு, சுக்கிரன், அவரோட சனி பகவானும் சேர்றாரு. ரொம்ப பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. ரொம்ப முக்கியம். 8 தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. 8ஆம் இடம்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஸோ வேலையில் கவனமாக இருங்க. கிடைச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இதுதான் இந்த வாரம் இருக்குது. அல்லது அவருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. அதனால் 2 பேரும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக உங்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்கறது, சூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. அது மட்டுமல்ல, சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் வச்சுங்க. இது அத்தனையும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களோ, கண்டிப்பாக அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறது. நீங்கள் கடன் வாங்கி சொந்தமாக இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குவதற்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறையா இருக்குது. ஆக சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ, உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வரலைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். அதோடு நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கனாலும் ஓரளவுக்கு மகசூல் உண்டு. ஆக இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் ரொம்ப நாளாக உங்களுக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் நன்மை, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, வேலையில் ஓரளவுக்கு ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது. பட் அதே சமயத்தில் 8 இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையையும் காளியையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. அல்லது திருமணம் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத்தா சைடு எல்லாமே பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. வருமானங்கள், மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம்
நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், எக்ஸாமினேஷன் டைம் நல்லாவே இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே பரவாயில்ல. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனு தந்தால் நல்ல சேல்ஸு, ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு இது பங்குனி மாதமாக இருந்தால் கூட எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது வரைக்கும் என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, அல்லது என்னுடைய இடம் சேல் ஆகலே நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. உங்களுக்கு பிரிஞ்சு போன லவ் மறுபடியும் பிரேக்கப் ஆனது ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்களோ மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையவே இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். இந்த வாரத்தில் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. ஸோ அதனால் ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு, லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே இந்த வாரம் வேண்டாம். எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், முதல்லே சொல்லிட்டேன், புகழ் அந்தஸ்திற்கு வழியே வருமானங்கள் சுமார். அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் சுமாரான பலன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் விநாயகரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருந்தால் கூட செலவுகளும் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் சனி பகவான் மார்ச் 21 அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் தான் அதுக்கு போகிறார். ஆனாலும் 6ஆம் இடத்துல உங்களுக்கு அத்தனை கிரகங்கள் இருக்கிறது. எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பகையை நீங்களே உருவாக்காதீங்க, ரொம்ப முக்கியம். வேலையிலையுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இனி வருங்காலங்களில் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் வேலையை கொடுப்பாரே ஒழிய வேலையில் நிறைய பிரச்சனைகளையும் அவர் உண்டு பண்ணுவார். ஏன்னா அவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை இனிமேல் பார்ப்பார். அப்படி இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்காது, இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ வேலையில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. பொறுமையாக இந்த வாரம் இருங்க, இது ரொம்ப முக்கியம். அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் வருங்காலங்களில், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் ஃபினான்சியலாக உங்களுக்கு எப்படி இருக்குது, பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் யாருடைய பணமாவது குரு பகவானுடைய பார்வையினால் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. நல்லா ரொட்டீனாக லைஃப்பில் என்ன இருக்கோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிங்க. குறிப்பாக உறவுகள் விஷயத்தில் கவனம். உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் மனசில் ஏற்றிக்காதீங்க. இதெல்லாம் வருங்காலங்களில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஏன்னா சனி பகவான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 3ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை, 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தூக்கி தூர வைங்க. அன்வான்ட் திங்கிங் எதுவுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. இனி வருங்காலங்களில் மெயின் அட்வைஸே உங்களுக்கு இதுதான். ஸோ அது மட்டுமல்ல, துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் அதுவும் நல்லா இல்லை. ப்ரொடக்ஷன் சைடு, அம்மா அப்பா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த வாரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. ட்ரேடிங்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்து பண்ணுங்கள். இது அத்தனையுமே ரொம்ப முக்கியம் இந்த வாரம். இந்த வாரம் பெருசாக உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
பொறுமை, நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. அதனால் அடக்கி வாசிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் கவனம் பண்ணுங்கள். பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸும் இந்த வாரம் சுமாராக இருக்குது. பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் காளியையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்துல கிரகங்கள் 5 கிரகங்கள் இருக்கிறது. உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக இது வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, நல்லது நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் நிறைய உண்டு. நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்கிறவங்களுக்கும் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரம் உண்டு. கடன் இருந்தாலும் கடன் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கு அல்லது அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடும், அந்தஸ்து கூடும். இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக முடியும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையுமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய செவ்வாய் 8ல் குருவோடு இருக்கிறதுனால வேலை இருக்குது, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுப்பீரியர் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. பட் கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுவும் நார்மலாக தான் இருக்குது, பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை. லாபம் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் முடங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்குது. உங்களுடைய மேரிட் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த வாரம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸு, லாபம் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல், லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத தன வரவு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ, யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டு நீங்கள் போவீங்க, கெஸ்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் காளியையும் கும்பிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான், உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சுக்கிர பகவானும் நல்ல இடத்துல இருக்கார். அப்படி இருந்தால் வேலையில் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானம் இருக்கும். இனிமேல் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் பற்றிய பயம் வேண்டாம். ஏன்னா மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருவார். ஒரு பக்கம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட அவர் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். இது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அல்லது வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அடுத்த ஒரு 2 வருஷம் 2 மாதத்துக்கு வேலையை பற்றிய பயம் என்பது உங்களுக்கு வேண்டாம். ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலையை உங்களுக்கு சனி பகவான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கொடுப்பார். பட் வேலையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் நிறைய பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவார். அதே சமயத்தில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் லோன் வாங்கி சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ கடந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை இந்த வாரம் எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது.
உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது வெளியில் கடன் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நல்லது செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான அசைன்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி 2 பேருமே ஒரு திருப்தியற்ற மன வாழ்க்கையாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் உங்களோட இருப்பார். இந்த வாரம் உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியம் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. சனி பகவானை கும்பிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தான் மார்ச் 29ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி இதெல்லாமே டெவலப் பண்ணுவேன். பட் இனி வருங்காலங்களில் உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் வருங்காலங்களில் அடுத்து 2 வருஷம் 2 மாதத்துக்கு அங்கே தான் சனி பகவான் இருப்பார். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் உங்களுடைய 3ஆம் இடத்துல அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. இறைவன் அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வாரம் இருக்குது. யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். இந்த வாரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் தீர்ப்பதற்கு யாராவது வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதரர்களுக்கு நன்மைகள் உண்டு. இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருந்தால் இந்த வாரம் விற்கலைன்னா பரவாயில்ல, விற்றாலும் எதிர்பார்த்த விலைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதிலெல்லாம் ரொம்ப கவனம். யூக வணிகங்கள் அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை. அதனால் பொறுமை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்லை. வேலையில் நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க அல்லது இன்னர் சேஞ்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் எனக்கு ப்ரமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மெய்டு கிடைப்பதற்கு அல்லது வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய கல்வி பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தை முழுவதுமே நீங்கள் சனி பகவானையும் துர்க்கையும் கும்பிட்டு வாங்க.
கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் அப்படின்னாலே ஏற்கனவே அங்கேயும் 4 கிரகங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அவரோடு சனி. அப்படி இருந்தாலே கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, இது எக்ஸாமினேஷன் டைம். இந்த வாரம் கல்வி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நான் ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவை அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன், அம்மாட்டிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதில் வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுலேயும் ரேஸில் எதையாவது முதலீடு பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த வாரம் பரவாயில்ல. எல்லா விதமானங்கிற அந்த வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் பிட்காயின்ஸில், கிரிப்டாவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிவிட்டு வாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா பெருசாக இல்லை. ஸோ நடைமுறையில் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் நட்பு டெவலப் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் லாபம் உண்டு, பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணாலும் 2 பேரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உங்கள் பிஸ்னஸில் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். இனிமேல் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா நிறைய போராட்டங்கள் வருங்காலங்களில் இருக்குது. பட் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நல்லது நடக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இந்த வாரம் மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார். ஏற்கனவே உங்கள் ராசியில் 4 கிரகங்கள் இருக்காங்க. இது அத்தனையுமே யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, எனக்கு மேரேஜ் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அவர் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை நீங்கள் இப்போ பண்ணுங்கள். அதோட உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். சனி உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் முயற்சி, எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வருங்காலங்களில் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. பிளானிங் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார். யாரெல்லாம் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடைய பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். வருங்காலங்களில் நீங்கள் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்க சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையோட பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதனால் லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களோட ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. அண்டர் எஜுகேஷனில் கவனம் செலுத்துங்க.
இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய கரியர் ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலை இல்லாமல் இல்லை, ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உண்டு. இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு, அது அமைவதற்கான சூழ்நிலைகள், வர்றதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ப்பதற்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்குவார். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஆஞ்சநேயரையும் தன்வந்திரி பகவானையும் கும்பிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.